வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு வார்த்தை பின நெஞ்சு. அட, கேப்பதற்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? சுவாமி சித்பாவானந்தருடைய தினசரி தியானத்திலிருந்து வர இந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? உயிருள்ள மனசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இந்த விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசு உண்மையிலேயே உயிருடன் ஒரு துடிப்போட தான் இருக்கா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் மையம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த பின நெஞ்சு அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதோ பாருங்க, ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம். எப்போ நம்ம மனசு முழுக்க முழுக்க உலக விஷயங்கள்லயே, அதாவது அன்றாட பிரச்சனைகள், ஆசைகள் இதுலயே மூழ்கி போயிடுதோ, அப்போ அதத்தான் பிண நெஞ்சுன்னு சொல்றாங்க. அது தன்னோட உயிர் சக்தி இழந்து ஒரு ஜடப்பொருள் மாதிரி ஆகிடுது. இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க சுவாமிஜி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஜீவபோதம்னா என்ன? அது நான், என்னுடையது அப்படிங்கிற அந்த அகங்கார உணர்வுதான். நாம எந்நேரமோ இந்த நான்கிற அகந்தையில மூழ்கி இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகமான சிவம் ஒரு உயிரில்லாத சவம் மாதிரி, அதாவது ஒரு பெனம் மாதிரி சும்மா கிடக்குதாம். அந்த சக்தி இருந்தும் அது செயல்படாம முடங்கி போயிடுது. இந்த ஒரு ஆழமான கருத்தை ரொம்ப ரொம்ப தெளிவா விளக்கறதுக்கு சுவாமிஜி ஒரு அருமையான உவமைய பயன்படுத்துறார். அதுதான் கரித்துண்டு மற்றும் நெருப்பு பத்தின உவமை. இந்த உவமையோட அடிப்படை என்னன்னா, நம்ம மனச ஒரு அடுப்புக்கறி துண்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கறது தான். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு கரித்துண்டு அது பனியா இருக்கும்போது எப்படி இருக்கு? கண்ணங்கரேல்னு கருப்பா, எந்த ஒரு ஒளியும் இல்லாம, உயிரே இல்லாம கிடக்குது இல்லையா? இதுதான் உலகத்துல சிக்கிக்கிட்ட நம்ம பிண நெஞ்சு. ஆனா அதே கரித்துண்டு நெருப்போட சேரும்போது என்ன ஆகுது? அடடா, அது அப்படியே ஜொலிக்குது, தேஜோமயமா பிரகாசிக்குது. இதுதான் பரம்பொருளோட இணையும் போது நம்ம மனசு அடையிற சித் சொரூபம், அதாவது தூய்மையான உணர்வு நிலை. பாத்தீங்களா, மனசோட 2 நிலைகளும் எவ்ளோ தெளிவா தெரியுது. இந்த பிண நெஞ்சுங்கிறது ஏதோ தத்துவத்துல வர்ற வார்த்தை மட்டும் இல்லைங்க. இது ஆன்மீக பாதையில போறவங்க உண்மையிலேயே அனுபவிக்கிற ஒரு வேதனை. இத மாணிக்கவாசகர் தன்னோட பாடல்ல எவ்ளோ உருக்கமா சொல்லியிருக்காரு தெரியுமா? திருவாசகத்துல மாணிக்கவாசகர் தன் சொந்த நெஞ்சத்தை பார்த்தே கேக்குறார். துணை இல்லாத பிண நெஞ்சமே, நீ இறைவனுக்காக ஆனந்தத்துல ஆட மாட்ற, அவன் திருவடியில அன்பு வச்சு உருக மாட்ற, எலும்பெல்லாம் உருகுற மாதிரி பாட மாட்ற, பக்தியால பதைக்க மாட்ற, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு மனசோட அந்த ஜடத்தன்மைய பார்த்து அவர் படுற வேதனை அப்படியே கொட்டியிருக்கார். அப்போ மாணிக்க வாசகரோட அந்த பாடல்ல இருந்தே இந்த பிண நெஞ்சோட குணங்கள் என்னென்னு நாம ஒரு லிஸ்ட் போடலாம். அது சந்தோஷத்துல ஆடாது, அன்புல உருகாது, பக்தியில பாடாது, ஆன்மீக உணர்வுல பதைக்காது, பணிஞ்சு போகாது. எல்லாத்துக்கும் மேல அது இறைவனை தேடவே தேடாது. சுருக்கமா சொன்னா அது ஒரு உணர்வே இல்லாத செயலற்ற நிலை. ஆக, இப்போ வரைக்கும் நாம பார்த்ததிலிருந்து ஒன்னு ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம மனசு 2 பாதைகள்ல பயணிக்க முடியும். ஒன்னு இந்த ஜடத்தன்மைக்கு கொண்டு போகும், இன்னொன்னு ஜோதிமயமான நிலைக்கு அழைச்சிட்டு போகும். நாம இவ்ளோ நேரம் பேசின முழு விஷயத்தையும் இந்த 2 பாதைகள்ல சுருக்கிடலாம். முதல் பாதை, நம்ம மனசு உலக விஷயங்களையே சுத்தி சுத்தி வந்துச்சுன்னா அதோட முடிவு பிண நெஞ்சு. அதுவே 2வது பாதை, நம்ம மனசு பரம்பொருளை சார்ந்து நின்னுச்சுன்னா அது சித் ஸ்வரூபமா, அதாவது உணர்வோட வடிவமாவே மாறிடுது. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற தேர்வு. இதுதான் அதோட விளைவு. அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு நிரந்தரமான நிலை கிடையாது. நம்ம மனசுக்கு இந்த 2 நிலைகள்ல ஒன்னு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்கு. நாம எதுல நம்ம கவனத்தை செலுத்துறோங்கிறத பொறுத்துதான் நம்ம மனசோட தன்மையே அமையுது. கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே திரும்ப வருவோம். ஆனா இப்போ ஒரு புதிய கோணத்துல யோசிச்சு பாருங்க. உங்க மனசு ஒரு கரித்துண்ட மாதிரி கண்ணங்கரேல்னு சும்மா கிடக்கா? இல்ல பரம்பொருளுங்கிற அந்த நெருப்போட சேர்ந்து தேஜோமயமா பிரகாசமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கா? இந்த தேர்வு உங்க கையில தான் இருக்கு.